காலையில் சாப்பாட்டுக்கு வெறும் சப்பாத்தி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நைட்டு வச்ச குருமா அப்படியே இருந்துச்சா, அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றனாலே சப்பாத்தி செஞ்சுட்டேன். எப்போவுமே மார்னிங் சப்பாத்திலாம் செய்ய மாட்டேன், வெறும் சாப்பாடு மட்டும் தான் வைப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மார்னிங் சப்பாத்தி செய்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் போர் அடிச்சுட்டே இருந்துச்சா, என்ன செய்கிறதுன்னு தெரில. சரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அப்பாவும் வீட்டில் இருந்தாங்க. சரி புட்டு செய்வோம் அப்படின்னு நானும் புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா வீட்டில் ஏதாவது பொழுது போலன்னா அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன். அது என்னவோ தெரில, அப்போ இருந்து பழகிருச்சு. எனக்கு இந்த புட்டு, அவியல் அரிசி இதெல்லாம் செய்கிறோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் ஃபுல்லாகவே வெறும் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் அடிச்சிச்சு. இப்போ மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வெயில் அடிக்குது எங்கள் ஊர் சைடெலாம். உங்கள் ஊர் சைடு எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புட்டு அவிக்கிறதுக்கு வந்து வேஷ்டி இல்லையா, அதுக்கப்புறம் போய் புது வேஷ்டி எடுத்து, ஏற்கனவே யூஸ் பண்ண வேஷ்டி தான், அதை எடுத்து கிழிச்சு அதுக்கப்புறம் புட்டை வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெந்துருச்சு. அதுவும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அது என்னவோ புட்டு இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் நல்லா வரும். மற்ற ஐட்டம்லாம் எப்படி செஞ்சாலும் ஒரு சொதப்பிடுவேன் எப்படின்னாலும். அதுக்கப்புறம் புட்டையும் கொட்டி வச்சுட்டு அப்படியே சீனி, தேங்காய் இதெல்லாம் போட்டு எல்லாமே பெசரி அதுக்கப்புறம் சாப்பிட எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஏன்னா சின்ன பார்த்துட்டே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்ச அப்புறம் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கொடுத்துருவேன். அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.